பொள்ளாச்சியில் ஆனைமலை என்ற பகுதியில் மாசாணி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. அங்கு 17 அடி நீளம் கொண்ட பராசக்தி வடிவில் மாசாணியம்மன் சிலை படுத்த கோணத்தில் அம்மன் சிலை இருக்கிறது. சக்தி வாய்ந்த தெய்வம் மாசாணி அம்மன். அந்த பகுதியை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அப்பொழுது அவன் ஒரு மாமரம் நட்டு வைத்து வளர்த்து வந்தான். அதில் வரும் மாங்கனி மிகவும் அபூர்வமானது. அந்த மாமரத்தில் ஒரு கனி கூட வரவில்லை. பழுத்து வர வெகு காலமானது. அதனால் மன்னர் இந்த மரத்தைச் சுற்றி காவலாளிகள் மற்றும் கோட்டை சுவர் எழுப்பி பாதுகாத்து வந்தார். அந்த மன்னன் ஒரு கட்டளை இடுகின்றான். அந்த மரத்தில் வரும் கனியை யாரு உண்டாலும் மரணத்தண்டனை என்று அறிவித்தான். ஆனால் விதி ஒன்று உள்ளது. மாமரத்தின் அருகில் ஆழியார் என்று ஒரு ஆறு ஓடுகிறது. அந்தக் கனி அந்த ஆற்றில் விழுகிறது. அந்த ஆற்றுப் பகுதியில் ஒரு கருவுற்ற பெண்மணி குளித்து கொண்டிருக்கிறாள். அவள் அந்த மாங்கனியை எடுத்து சுவைத்து விட்டாள். பிறகு அந்த மாங்கனியின் பின்னால் படைவீரர்கள் வந்த பிறகு அந்த பெண் சாப்பிட்டு கொண்டிருந்ததை பார்த்தார்கள். பிறகு அந்த பெண்ணை பிடித்து வந்து மகாராஜாவிடம் ஒப்படைத்தார். மன்னர் அவளுக்கு மரணத் தண்டனை அறிவித்தார். ஆனால் அங்குள்ள மக்கள், மன்னா, அந்தப் பெண் தெரியாமல் சாப்பிட்டுவதால் இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம் என்று கூறினார்கள். ஆனால் அந்த அரசர் கேட்கவில்லை. இந்த கருவுற்ற பெண்மணி இறந்துவிட்டால் சுமை தாங்கி கல் நட்டு வைப்பார்கள். அதேபோலே இந்த பெண்ணிற்கும் கல் வைத்து இந்த கல்லுக்கு காவலாக மாசாணி அம்மனை வழிபட்டார்கள். பிறகு இது நீதி கல்லாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அந்த மாசாணி அம்மன் கோவில் அருகில் அந்த நீதிக்கல் வழிபாட்டே இருக்கிறது. அரசரின் தப்பான தீர்ப்பால் அந்த பெண் இறந்துவிட்டாள். அதனால் அந்த நீதிக்கல்லில் ஒரு வழிபாடு உள்ளது. நம்மை ஏமாற்றினவர்கள், நம்மை பழிவாங்கும் நினைப்பவர்கள், நம்ம மேல் பொய்யான வழக்கு போட்டவர்கள், நம் பக்கம் தப்பு இல்லை என்றால் மாசாணி அம்மன் கோவிலுக்கு சென்று அந்த நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசினால் 90 நாட்களில் கண்டிப்பாக நம் கோரிக்கை நிறைவேறும். இந்த வழிபாடு இன்றைக்கும் உள்ளது. நம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். நம் கோரிக்கைகள் நிறைவேறிய பிறகு மாசாணி அம்மன் கோவிலுக்குச் சென்றேன். அம்மனுக்கு அபிஷேகம் பொருள் வாங்கிக் கொடுக்கலாம், புடவை வாங்கி சாத்துதல். இது போன்ற மாசாணி அம்மனின் சிறப்பு உள்ளது. இன்று யாருக்கேனும் துன்பம் வந்தாலும், கடன் சுமை, நோய், குடும்ப சிக்கல், வேலை பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு கேட்டு இந்த கோவிலில் மக்கள் திரளுகிறார்கள். அவை அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறுகிறது மாசாணி அம்மன் சக்தியால். வருடத்தில் ஒரு முறையாக நடைபெறும் மிகப்பெரிய நிகழ்ச்சி அதேதான் குண்டம் திருவிழா. ஆடி அக்னியில் பக்தர்கள் உறுதியோடு நம்பிக்கையோடு நடந்து அருளைப் பெறும். புதிய வேலை கிடைக்க, குடும்பத்தில் சமாதானம் நிலைக்க, நோய் தீர, கடன் தீர எத்தனை வேண்டுதலோ அனைத்தையும் மக்கள் இந்த குண்டத்தில் நடந்து அம்மனிடம் ஒப்படைக்கிறார்கள். அனைத்தும் அம்மன் நிறைவேற்றி வைக்கிறாள். நீதியின் தாயான மாசாணி அம்மன் இன்று வரை கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை மாற்றி வருகிறார். ஆனைமலையைத் தொட்டாலே அம்மனின் அருள் கிடைக்கும். அம்மன் அருளை நம்புவோருக்கு தடை ஏதும் இல்லை.
Thank you.